हरे कृष्णा 17 श्लोक பார்க்கலாம். पिताहम् अस्य जगतो माता दाता पितामग वेद्यं पवित्रं ओंकारा ருக்ஸாம யஜுரேவ ச. இப்போ அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுசுமே கிருஷ்ணருடைய சக்தியில் பல்வேறு செயல்களின் மூலமாக படைக்கப்படுது. ஜட உடலில் நம்ம பல்வேறு உயிர்வாளிகளிடம் பல்வேறு உறவுகளை வளர்த்து கொள்கிறோம். உண்மையில் அந்த உயிர்வாளிகள் எல்லாமே கிருஷ்ணரின் நடுநிலை சக்தி தான். இப்போ பிரகிருத்தியின் படைப்பில் அவரில் சிலர் தந்தையாகவும் சிலர் தாயாகவும் பாட்டனாராகவும் படைப்பவராகவும் தோன்றாங்க. ஆனால் உண்மையில் அவங்க எல்லாருமே கிருஷ்ணரின் அம்சங்கள் தான். இதன் அடிப்படையில் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோன்றும் இந்த உயிர்வாளிகள் கிருஷ்ணரே தான். இந்த ஸ்லோகத்தில் தாத்தா என்னும் சொல்லுதான் படைப்பவரை குறிக்குது. நமது தாய் தந்தையர் மட்டும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் இல்லை. படைப்பாளி, பாட்டனார், பாட்டி என எல்லாருமே கிருஷ்ணர் தான். உண்மையில் கிருஷ்ணருடைய அம்சமாக விளங்குவதனால எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரே தான். அதனால தான் எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை மட்டும் நோக்காக கொண்டிருக்கு. வேதங்களின் மூலமாக நம்ம எதையெல்லாம் தெரிய விரும்புகிறோமோ தெரிஞ்சுக்கிற அது எல்லாமே கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையில் முன்னேற்றப்படியில தவிர வேறு எதுவும் இல்லை. அதில் முக்கியமாக நமது சொரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். அதே போல் வேத கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கான ஆவலாக இருக்க ஒரு உயிர்வாளியும் கிருஷ்ணரின் அம்சம்தான். அதனால தான் அதுவும் கிருஷ்ணரே தான். எல்லா வேத மந்திரங்களிலும் இருக்கக்கூடிய பிரணவ என்று சொல்லப்படும் ஓம் என்னும் தெய்வீகமான சப்தமும் கிருஷ்ணரே தான். சாம, யஜு, ரிக், அதர்வம் ஆகிய எல்லா 4 வேதத்திலுமே சொல்லப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் ரொம்ப முக்கியமானதாக இருப்பதால் அதுவும் கிருஷ்ணரே தான். 18 ஸ்லோகம். கதீர் பிரதா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகுக்ருத் பிரபவ பிரளய ஸ்நானம் நிதானம் பீஜம் அவ்யயம். கதினா நம்ம சொல்ல விரும்பும் இலக்கு, ஆனால் இறுதி இலக்கு கிருஷ்ணரே தான். மக்கள் இதை தெரியாமல் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை தெரியாதவங்க தவறாக நடத்தப்படுபவங்க அவருடைய பெயரளவு முன்னேற்றம் முழுமையானது இல்லை. அந்த பேரளவுக்கு கூட அவங்க முழுமையானவே ஆக மாட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் பொய்யானதாகவும் அமையுது. தேவர்களை இறுதி இலக்காக சொல்லுபவங்க பலரும் இருக்கிறாங்க. அவங்க அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக ரொம்ப கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி சந்திரலோகம், சூரியலோகம், இந்திரலோகம், மகர்லோகம் முதலிய பல்வேறு லோகங்களை அடைகிறாங்க. ஆனால் கிருஷ்ணரின் படைப்புகளான இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஒரே சமயத்தில் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் அல்லாமலும் இருக்குது. கிருஷ்ணருடைய சக்தியின் தோற்றங்கள் என்பதனால அதுவும் கிருஷ்ணரே. ஆனால் உண்மையில் இது கிருஷ்ணரை உணரும் பாதையில் ஒரே முன்னேற்றப்படியாக உதவுது. கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளை அணுகுவது என்பது கிருஷ்ணரை மறைமுகமாக அணுகுவது தான். கிருஷ்ணரை நேரடியாக அணுகணும்னா அது நேரத்தையும் சக்தியையும் மிச்சப்படுத்தும். உதாரணமாக இப்போ கட்டிடத்தின் உச்சியில் மின்தூக்கியின் உதவினால் செல்ல முடியும்னா எதற்காக நம்ம படியேறி போகணும்? அதாவது மின்தூக்கினா லிஃப்ட்டு எல்லாமே கிருஷ்ணரின் சக்தியால் தாக்கப்பட்டு இருக்குது. அதனால தான் கிருஷ்ணரின் அடைக்கலம் இல்லாமல் எதுவும் இருக்கவும் முடியாது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்பதனால, எல்லாம் கிருஷ்ணருடைய சக்தியால் நிலைத்திருக்கிறது என்பதனாலும் அவரே உன்னத தலைவர். எல்லாருடைய இதயத்திலும் இருப்பதனால கிருஷ்ணரே தான் பரமசாட்சி. இப்போ நம்ம வாழும் வீடு, நாடு, உலகம் எல்லாமே கிருஷ்ணரே தான். கிருஷ்ணரை சரணடைவதற்கு தகுந்த இறுதி இலக்கு. அதனால தான் ஒருவர் தனது கஷ்டத்தை போக்குவதற்காக இல்லைன்னா பாதுகாப்பிற்காக கிருஷ்ணரிடம் சரணடையணும். மேலும் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அந்த பாதுகாப்பினை ஒரு உயிர் சக்தினால் மட்டும்தான் வழங்க இயலும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரே பரம உயிர்வாளி. மேலும் கிருஷ்ணரே நமது தலைமுறையின் மூலமாக, அதாவது பரம தந்தை என்பதனால யாரும் கிருஷ்ணரை விட
சிறந்த நண்பராக இருக்க முடியாது. யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலன் விரும்பியாகவும் இருக்க முடியாது. கிருஷ்ணரே படைப்பின் ஆதி மூலம், பிரளயத்திற்கும் பிறகும் எல்லாமே அவரில்தான் தங்குகிறாங்க. இதே போல தான் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் நித்திய காரணமாக விளங்குகிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண.